Welcome guys for weekly FX swing trading review. Let's start from the gold. Previous week oda highs and lows நம்ம முக்கியமா மார்க் பண்ணி அப்போம். Very simple. Okay. So previous week highs and lows நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லிக்விடிட்டி அதெல்லாம் ஒன்று பர்ஜ் ஆன பிறகு நம்ம என்ட்ரிஸ் பார்க்கலாம். அது ரிவர்சலா இல்லை கண்டினியூஷனான்னு சொல்லிட்டு பாடி க்ளோஸ் வச்சுட்டா ஓகே நம்ம கண்டினியூஷனுக்கு வெயிட் பண்ணலாம். இல்லை வீக்கு தான் க்ளோஸ் ஆனால் நம்ம ரிவர்சல்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். கோ டு டெய்லி டைம் ஃப்ரேம். இது எஸ்எம்டிஸ் எதுவும் கிடையாது. ஹெச்ஏஜிடியும் சரி யூலையும் சரி வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து எந்த விதமான எஸ்எம்டியும் இல்லை. சி ப்ரைஸ் மண்டே ஒன்றுமே பண்ணல, ஏன்னா மண்டே பேங்க் ஹாலிடே, அன்றைக்கி நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண போகிறதும் கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் வீக்கோட தேர்ஸ்டேவோட ஹைஸ் அண்ட் லோஸ் கூட தான் மாறிட்டு இருக்கும். வேறு எதுவும் பெருசாக ரேஞ்சே இல்லை. சரிங்களா, அது கூட தான் ஃப்ரைடேவுமே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவை ஈக்குவல் லோஸ் இருக்கா, நல்லா பாருங்க. ஈக்குவல் லோஸ் இருக்குது. ப்ரைஸ் புஷஸ் ஹையர் தான், எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அகெயின் கோல்டு வந்து திருப்பியும் அன்சர்டனிட்டிக்கு ரியாக்ட் ஆகிட்டு பைஸ் தான் போகுது. ஓகே, $1000 மேலே ஏறியாச்சு கோல்டு. சி டியூஸ்டே டியூஸ்டே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், எங்கள் ஸ்விங் ட்ரேட்ஸ் எதுவும் கிடையாது. டே டைம் ஃப்ரேமில் இருந்து ஸ்விங் ட்ரேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. 1 hour எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் 4 hours to 15 minutes ஏரிஸ் தான் காமிக்க போகிறேன் நான். ஓகே, எதனாலன்றத நான் சொல்லிடுறேன். டேல எதுவும் கிடைக்கல, 4 hourலேருந்து 15 ஏன் போகிறேன்றத சொல்லிடுறேன். சரி, அது கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ராடே தான். நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா ஹோல்ட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, நான் அதை வந்து 15 minute எக்ஸிக்யூஷனாக தான் பார்க்குறேன். ஆனால் 4 hourல தான் நம்ம அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா 4 hours டார்கெட் வச்சு ஹோல்ட் பண்ணால் ஸ்விங்கு. ஸோ அது வந்து நீங்கள் பார்ஷியல்ஸை புக் பண்ணணும். ஒரு 2 hour வந்து உங்களுக்கு 15 minute டைம் ஃப்ரேம்ஸ்லேயே கொடுத்துரும். உடனே 2 to 3 hour உடனே கொடுத்துரும். நம்ம ஆவரேஜாக 2 hour வச்சுப்போம். ஒரு 60 to 70% உங்களோட ஹோல்டிங்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சத்தை ரன் பண்ணி விடுங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டாவது கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே சொல்கிறேன். ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த வீக் தான் நான் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பேக் டெஸ்ட் பண்ணேன். நான் இன்னும் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தனியாக கூட வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா ஸ்வீப்ஸும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, எஃப்எக்ஸ் கோல்டுனா 159 அந்த 4 hours கேண்டில். மொத்தம் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 6 4 hours தான் இருக்கும். அந்த 3 4 hours வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுன்றாங்க. 3 4 hours என்ன, நியூயார்க் டைம் படி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் செஷன் ஒன்று போயிடும், அதுக்கப்புறம் ஈவினிங் செஷன் போயிடும், அப்புறம் மிட் நைட் செஷன் போயிடும். ஓகே, இதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு 159 இருக்கும். தட்ஸ் யூரோப்பியன் லண்டன் ஓப்பன். அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கம்பைன் ஆகிறது. ஓகே, சரி, இப்போ இங்கே ஸ்பீப் அடிச்சிருக்கா, இது வந்து 9 அக்செப்டபிள். இங்கே ஸ்பீப் 21. ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்பீப் அடிச்சிருக்கு, இதில் எதனா என்ட்ரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே போனவங்க இன்கேஸ் அதில் எதனா என்ட்ரி எடுத்துருந்தாங்கன்னா அது லாஸ்ட் தானே, அப்படி சொல்கிறேன் நான். சரிங்களா, 1159 அதை மட்டும் பாருங்க. ஓகே, இப்போ இங்கே மேபி நீங்கள் இதை கூட பார்க்கலாம். இந்த 1 வந்து ஸ்வீப் அடிச்சிச்சு இல்லை 5, பட் அது அப்படியே இறங்கிடுச்சு. ஓகே, நம்ம ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போக வேணாம். ஃபர்ஸ்ட் அலைன் வித் த ட்ரெண்டு, நெக்ஸ்ட் அலைன் வித் த டைம்ஸ். ஓகே, ஈவன் இல்லை கில் ஜோன் பார்த்தா இன்னும் எஃபிஷியன்சியா இருக்கு. அதை நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன். நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது லண்டன்னா 2 to 5 AM, தென் நியூயார்க்னா ஒரு 8ன்றது எப்படி நீங்க 7ல கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரீ மார்க்கெட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 8 to 12 AM பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்து எடுத்தா நல்லா இருக்குன்ற. அந்த மாதிரி நம்ம டைம் போட்டு எடுக்க வேண்டான்ற நாங்கள். பாருங்க, இதில் நம்ம என்ட்ரி வரும். இதை நம்ம எக்ஸிபிஷன் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா 9 தான் ஸ்வீப் படிச்சுது. இது மட்டும் கொஞ்சம் வெறுப்பாகும் கைஸ். இது நம்ம எடுத்து தான் வேறு வழி இல்லை. ஸ்வீப் வந்து 9 o'clock ஆயிருக்கு சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக இதான உங்களோட ஃபர்ஸ்ட் டிபி. நெக்ஸ்ட் இந்த ஒர்க்கில் ஈக்குவலைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இங்கெல்லாம் வைக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ளதான் மார்க்கெட் ஃபுல்லாகவே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கன்சல்டேஷனாவது வைங்க, அதற்கு மேலே இட் ஆகட்டும். நீங்கள் இங்கே வச்சுட்டா ஈஸி தான். நான் சொல்கிறேன் ஜஸ்ட் இப்போ நான் இங்கே வைக்கிறேன், இங்கே மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு எதுவும் போயிட்டு ஆயிடுச்சுன்னா இட்டுருவேன். அப்போலாம் நான் மாற்றிக்கூடாது நம்ம வியூஸை. ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணுறத கூட நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய டிபிஸ் எங்கெங்கே வைக்கணுன்றத கற்றுக்கோங்க. ஓகே, இல்லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வைக்கணும். தட்ஸ் இட். அது சம்டைம்ஸ் ஃபுல்லாக போய் அடிக்கும், சம்டைம்ஸ் பொறுமையாக போய் அடிக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். சரி, என்ன பண்ணுது மார்க்கெட்? 9 o'clock ஸ்வீப் ஆகிட்டு 30 மேலே நான் என்ட்ரினே சொல்கிறேன். நீங்கள் ஏஷியனில் எடுக்கிறீங்க. இதுதான் சொல்றேன், அன்டைம்ல வரும். ஒர்க் ஆகும் உங்க மாடல், சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகும். அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ முடிஞ்சா எடுத்துருப்பீங்க, எல்லாம் இது கொஞ்சம் முடியாது, கஷ்டம்தான். அவ்வளோதான். இதுல வந்து என்ட்ரி அப்படியே போகுது கைஸ், போயிட்டே இருந்தது மார்க்கெட் அங்கேருந்து. ஓகே, இப்போ இங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஓகே பெட்டர். ஜஸ்ட் இந்த டீப் வரைக்கும் கூட பாருங்க, நல்ல என்ட்ரி. இது நீங்கள் என்ட்ரியாக கன்சிடர் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். உங்களோட வியூவை பொறுத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எடுக்கல, ஏன்னா அது ரொம்ப இயர்லியராக போயிடுச்சு.
அகெயின் 17 அங்கேயும் எதுவும் பண்ண முடியாது. ஸ்வீப்பை சொல்கிறேன் நான், 17 ஸ்வீப்லேயும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு அங்கே 121 தான் இருக்கும். எடுக்கிறதுனா எடுக்கலாம், தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பே சொல்ல. எல்லா டைமும் நான் ஸ்வீப் பார்ப்போம்னா, பட் பேஸ்ட் அந்த ப்ராபபிலிட்டி அதை நீங்கள் தான் கற்றுக்கணும், அந்த ஸ்வீப்ஸ் வந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு. 13 ஸ்வீப் வந்து 17, இங்கே போகிறது பாருங்க 21, அந்த டைம்லேயும் போகுது தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இப்போ அவங்க ஒயிட் ரெண்டில் இருக்குமா, தேவையில்லாமல் போயிட்டு 1 o'clock தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 o'clock போய் ஸ்வீப் எடுக்கக்கூடாது, செல் ஸ்வீப்பு. நம்ம ட்ரெண்ட் பையில் இருக்கும், இதுதான் தப்பு, புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் இப்போ நான் எடுத்த இடத்துலலாம் காமிக்கிறேன். போயிடுச்சு அதே மார்க்கெட், நம்மளால நமக்கு பிடிக்க முடியல. 4 hours முடிஞ்ச பிறகு நமக்கு தெரியுமே ஸ்வீப்னு சொல்லிட்டு, நம்ம எங்கே பிடிக்காது. 4 hours முடியறதே வந்து எப்போ, இது ஸ்வீப் 6க்கு, நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 9 அப்போலாம் மார்க்கெட் எங்கே இருக்கு? மேலே இருக்கு. ஸோ நம்மளால அதை கேப்சர் பண்ண முடியல. இந்த என்ட்ரி பாருங்க, இது ஸ்வீப் 9:30க்கு, பட் அது தொடர்றது வந்து கில் ஜோன் கிடையாது. 13 நீங்க அப்போ அவைலபிளா இருப்பீங்கன்னா எடுக்கலாம், ஆனா ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளை பொறுத்தவரை மிட் நைட் செஷன் டு ஏர்லி மார்னிங் செஷன்லாம் பொறுமையாக தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரியே நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு அனலைசஸ் வரும், எங்கெங்கெல்லாம் ஹேக் பண்ணணும் எங்கெல்லாம் ஹேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போதான் ஸ்டார்டிங்ல நீங்க சிஆர்டியே கத்துக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு 159 மட்டும் பாருங்க. என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அனதர் சைட் ஆஃப் ட்ரேடிங் அதுதான், இதுவும் இல்லை. ஓகே, இங்கே என்ட்ரி இல்லை, இங்கே என்ட்ரி இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரக்கூடாது நம்ம என்ட்ரி மாடலை. வேற பேர் பாருங்க, இயூஜிவி பாருங்க, கிடைக்கும். வாரத்துக்கு 2 செட்டப் தான் நீங்க எய்ம் பண்ணணும், நிறைய செட்டப்லாம் எய்ம் பண்ணக்கூடாது, சரிங்களா? இதுவும் பார்த்துக்கோங்க. கிளம்பிட்டான். ஓகே, எதுவும் பண்ண முடியாது நம்ம. இதெல்லாம் எதுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த டவுட் வரும். ஜஸ்ட் இதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். அகெயின் அந்த ஓபி வந்து இங்க தொட்டு போயிருக்கு, இது கொஞ்சம் கஷ்டம். 5 days ட்ரம்ப் டாரிஃப் நியூஸ் அது. ஸோ ஓகே, இந்த வீக் பெருசா நான் சொன்ன கில் ஜோன்ஸ் படி என்ட்ரிஸ்க்கு ஹோல்டு கிடையாது. அவுட் ஆஃப் கில் ஜோன்ஸ் எடுக்க முடியும்னா இங்கே நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பெருசாக என்ட்ரிஸ் இல்லை. தென் இதே நீங்கள் இயூ பார்த்துருக்கீங்களா? நல்ல என்ட்ரிஸ் இருந்தது இந்த வீக். சில்வரை பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகே, சில்வர் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது கைஸ், ஸோ அதை பற்றி எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். XY சி இயூ டே டைம் ஃப்ரேம், அந்த DXY டே டைம் ஃப்ரேம் ஒரு கன்ஃபியூஷன் வீக் ப்ளஸ் ஒரு கிளாரிட்டி அப்புறம் கிடைச்சது. என்னன்னே பார்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல பாடம். நம்ம படித்தது வந்து அப்படியே பிளைண்டாக அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. என்ன தெரியுமா, ஆஸ் யூஷுவல் மண்டே விட்டுருங்க, ஒன்றும் கிடையாது. இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு கைஸ், நீங்கள் இதை கூட எடுத்துக்கோங்க. ஸ்வீப் ஆயிடுச்சா தெரியுதா? என்னாச்சு, எனக்கு வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா செல் சைடு, என்னோட வியூ மார்க்கெட் செல் ஆகணும் யூரோவில். ஆனால் பைக் சிஆர்டிஎஸ் தான். டிஎக்ஸ்எல்வே பார்க்குறேன், அதே தான். இங்கேயும் வியூ அதே தான். அங்கே செல்லுனா இங்கே பை, சரிங்களா? ஏன்னா எங்கள் பை சைடு வியூ, ஆனால் எங்கள் செல் சைடு வச்சுட்டான். ஒன்றுமே புரியலை, நான் என்ட்ரி எடுக்கல விட்டேன். ஏன்னா சிஆர்டி தான் என்னோட ட்ரேடை டிசைட் பண்ணுறதுன்னு கிடையாது, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரோமியோவும் சரி, நிறைய பேரும் சரி, எல்லா ஸ்வீப்ஸும் மார்க்கெட்ல வேலிட் ஆனது கிடையாது, ட்ரெண்டோட அலைன் ஆகணும். ஓகே, ஸோ இது எப்படி ப்ரைஸ் வந்து நீங்க பைஸ்ல போகுது சொன்னீங்கன்னா 4 hours எடுத்து பாருங்க, 1 hours எடுத்து பாருங்க, ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க, மார்க்கெட் பைல போயிட்டு இருக்கு. ஸோ நான் எப்படி ஸ்வீப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உடனே அதை எடுத்துட முடியும்? ஆனால் நான் அந்த டேவே நான் எடுக்காம விட்டுட்டேன். இங்க போயிட்டு தேவையில்லாம செல்லும் எடுக்கல, இங்க போயிட்டு தேவையில்லாம திருப்பி பை தான் போகணும், அதையும் எடுக்கல, சரிங்களா? ஸோ இந்த வீக் பெருசாக எனக்கு என்ட்ரிஸ் வந்து 1 dayல இருந்து அக்வயர் ஆகிட்டு 1 hourல கிடைக்கல, சரிங்களா? பட் 4 hours ஒரு கிளாரிட்டி இருந்தது. மண்டே சாரி டியூஸ்டே ஸ்வீப் ஆயிடுச்சு, பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சிஆர்டி வந்து பை பார்த்துறீங்க எடுத்தீங்கன்னா கேலி லாஸ் தான் ஆகும். ஓகே, பட் இங்கே நடந்தது கைஸ், இந்த செல்ஸ் நடந்தது. நான் தான் கன்ஃபியூஷன்ல இருந்தேன், நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? டோட்டலாக கன்ஃபியூஷன்ல இருந்தேன், ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகே, அங்கே வந்து பாடி க்ளோஸ்லாம் வச்சு முடிச்சிட்டான் பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு. இதுக்கு மேலே நம்ம பண்ண என்ன பண்ணலாம், காலி தெரிஞ்சு போச்சா? ஸோ இந்த லோஸ் அடுத்த டார்கெட் இங்கே வந்து லாஸ்டா ஒரே ஒரு சிஆர்டி. அது மைன்யூட்டா இருக்கு, நீங்க எப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரி, அது வந்து ஸ்வீப் ஆர்டர் ஃப்ளோ படி எஃப்இஜி டேப், இதுதான் ட்ரெண்ட் கீ லெவல் அலைன்மெண்ட் ஆகணும். உங்களுக்கு ட்ரெண்ட் இருக்கணும், கீ லெவல் இருக்கணும், கீ லெவல் மீன்ஸ் பீடியர் இருக்கணும், எஸ்எம்டி இருக்கணும், அடுத்தது ட்ரா ஆன் லிக்விட் பெண்டிங்ல இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது வேலை செய்யும். இங்க பாருங்க, எக்ஸாக்ட்லி 1 o'clock கேண்டில் ஸ்வீப் படிச்சானா அப்போ அவ்வளவுதான், அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் 5-9 தெரியுதா?
இது செம ஒர்க் அவுட், இது சூப்பராக இருந்தது. அதே தான் டிஎக்ஸ்ஒய்லையும் மேலே தான் போகலான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே சரி, டைம் மறந்துச்சே. இது எப்போ 19 எங்க 19 1937 ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நான் எஸ்எம்டிக்காக பார்க்குறேன். மேபி எனக்கு இதில் எஸ்எம்டி இல்லைனா நான் புரியலன்னா ஜிபிபியில் போய் பார்த்துப்பேன். ஏன்னா டைமிங் ஒரே மாதிரி வருதுங்க. 18-13 இருக்காங்க. 13 டைமிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. சொல்ல 15 தான் இருக்கு. ஓகே, இங்கே லைட்டான கன்ஃபியூசிங்காக இருக்கு எஸ்எம்டி பார்க்குறது. அதுக்கு பதிலாக நான் போயிட்டு ஜிபிபியில் பார்த்துப்பேன். அரௌண்டு ஜிபிபி அதே கதை தான். இங்கே வரும்போது புரியல, அதுக்கடுத்து எடுக்க தான் போகுது. ஸோ இந்த லோஸ் வந்து எடுத்துடுச்சா, எடுத்தாச்சு. 18-13 யூரோவில் போய் பாருங்க. 18-13 ஐஸை வந்து அப்போ எடுத்தது 1 o'clock. அதே 1 o'clock உங்களுக்கு வந்து எடுத்துதா இல்லையே, லோவர் ஆகி. ஸோ எனக்கு யூரோவில் அது பக்கா சிஆர்டி ப்ளஸ் எஸ்எம்டி. தென் ஐம் கோயிங் டு 15-minute கேண்டில். ரியாலிட்டி ஆஃப் ட்ரேடிங் சொல்கிறேன். ஒரு சில வாரம் பாரி வரி கொடுக்கும் என்ட்ரி, எல்லா பேரும் கொடுக்கும், 2-3 என்ட்ரி கொடுக்கும். ஒரு சில நேரம் ஒன்றுமே இருக்காது, ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி தான் இருக்கு. இதுதான் ஆவரேஜிங்காக போதும்னு சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? கரெக்டாக ஓப்பன் ஆகிற டைம்ல மாடல் நம்பர் 1 டேப், அது ஓபி கைஸ். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டிபி வச்சுக்கோங்க. பார்ஷியல்ஸ் 3 RRல ஒரு லேட் போட்டீங்க, 0.7 க்ளோஸ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் ஒரு 0.3 க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு 2.5 RR எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நான் மொத்தமாக சேர்த்து ஹோல்ட் பண்ண போறேன்னா பேஸ்ட் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களால் முடியுமா முடியாதா. ஓகே, இது முடிஞ்சுதா? அகெயின் 4 hours வாங்க. இப்போ நம்மளுடைய மெயின் ரா லிக்விடிட்டி இது வரைக்கும் தான். மார்க்கெட் முடிச்சிட்டான். டே டைம் ஃப்ரேம்ல வாங்க. இது வரைக்கும் தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கோ மேலே வந்து ப்ரைஸஸ் லோவர் போகுமானா இந்த கேண்டில் தான் டிசைட் பண்ணோம். தேர்ஸ்டே இந்த லோவை தாண்டி இங்க பாடி க்ளோஸ் வச்சு முடிக்கல. இது எங்க பாருங்க, டியூஸ்டேவோட விக்கா இருந்தாலும் இவன் பாடி க்ளோஸ் வச்சான். அதனால தான் நான் தேர்ஸ்டே வந்து தைரியமா சேல்ஸ் போனேன். ஆனா இங்க பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணும், மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர்எல்ஸ், அதாவது கவுண்டர் ட்ரெண்ட் பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒன்றும் பாடி க்ளோஸ் இல்லை, இருந்தா இங்க பார்க்கலாம். இது விட்டுருங்க. 1 எங்க 1 என்ன பண்ணுச்சு, ஸ்வீப் ஆச்சா? அப்படியே ஜிபிபி போங்க. இது என்னது 21, இது என்ன 1 எஸ்எம்டி. ஆப்போசிட் ரெண்டு பார்த்தாலுமே எப்படி பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. எஸ்எம்டி அங்கே ஸ்வீப் இல்லை, இங்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. ரொம்ப ஆசைப்படக்கூடாது, அவ்வளோதான். இது வரைக்கும் முடிச்சிடணும். எக்ஸ்ட்ராவா நான் அதை பிடிப்பேன் இதை பிடிப்பேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா லிக்விடிட்டி பெண்டிங். சரிங்களா? எக்ஸாக்ட்லி இதுதான் மாடல் நம்பர் 1. என்னாச்சு, டேப் ஆகல, அவ்வளோதான். விட்டுறணும், அக்செப்ட் பண்ணணும். நமக்கு வந்து மிஸ்ஸிங் ட்ரேட்ஸும் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணணும். இல்லையா, அந்த மிஸ் ஆகிற ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு ஜர்னல் எடுங்க. ஆனால் ஷோரா சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் ஜர்னல் எடுத்து கண்டுபிடிச்சாலும் எல்லா ட்ரேடையும் உங்களை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, என்னோட டிஓயிலே இதுதான். என் டிஓஎல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அங்கே போயிட்டு, சாரி, என்னோட என்ட்ரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி டிஓஎல் போய் ரீச் ஆயிடுச்சு. இது ட்ரம்ப் டேரிஃப் ஃபாலோ அந்த இது. ஸோ அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அவ்வளோதான், ட்ரேட் இல்லை. அப்புறம் எதுக்கு நான் இங்கே டீச் பண்ணேன்னா, ஜஸ்ட் இதான்னு சொல்லித்தரேன். சிஆர்டி இப்படிதான் இருக்கும்னு சொல்லித்தரேன். இப்போ இங்கே எக்ஸிக்யூட் ஆயிருந்தா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தானே போயிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இது இன்ஃப்ளூயன்சஸ் நானே எக்ஸ்ல பார்த்தேன். கரெக்டா இதுன்றானுங்க, இங்க எடுத்துட்டான்றானுங்க. எப்படி ஒரு ஆள் மாத்தி எடுக்க முடியும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்து நம்ம குழம்பவே கூடாது. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ட்ரி மிஸ் தான். நீங்க எடுக்கல, அவ்வளவுதான். நம்ம அப்படி விட்டுறோம். சரிங்களா? இந்த ஜிபிபி போங்க. ஜிபிபி ஏர்லி ஆஃப் த வீக்ல ஒன்று இருந்தது. இது ஏன் வரணும்னு சொல்றேன். இந்த கேண்டில் பாருங்க, 17.5. அங்கதான் ஆக்சுவலா பையான்னு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் அங்க எஸ்எம்டி ஒன்று இருக்கும், அதை காமிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 17.5. இது ஒன் ஆஃப் த ரீசன். டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா எனக்கு பை சிஆர்டி இருந்தது. ஆனா 4 hour 1 hourல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லுக்கு எஸ்எம்டி வச்சு ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ அப்போ எனக்கு கன்ஃபியூஷன்னால நான் விட்டுட்டேன். தெரிஞ்சுங்களா? 17.5 வந்து மார்க்கெட் தூக்கிட்டான். எப்போ 17 வச்சுக்கோங்க. ஓகே, அட் த சேம் டைம் இங்க பாருங்க, 17.5 கீழே தான் மார்க்கெட்டே இருக்குது. இந்த 17 ஆகட்டும், எல்லாமே மார்க்கெட்டே அங்கதான் கீழே தான் இருக்குது.
ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லோவர் ஐஎஸ்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து எனக்கு ப்ரைஸ் ட்ரிகர் ஆச்சானான்னு தெரியல. ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங். இது பக்கா சிஆர்டி, பக்கா மாடல் நம்பர் 1. பட் மார்க்கெட்ல டேப் ஆகலையே, இந்த எஃபிஜியும் போல, இந்த எஃபிஜியும் போல, அவ்வளோதான். பட் ஃபால். இப்போ இந்த என்ட்ரி எனக்கு வேணுமா அப்படின்னா கஷ்டம். பாருங்க, இது அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் எல்லாம் பக்கா. நீங்க சிஆர்டின்னு சொல்ல வேணாம். ஜஸ்ட் 4 ஹவர்ல இருந்து ட்ரை பண்ணீங்க, எஸ்எம்டி கிடைச்சாச்சு, ஏஎம்டி கிடைச்சாச்சு. பட் அங்கே போயிட்டு எஃபிஜி டேப் ஆகல. எப்படி எடுக்கிறது? இங்க எதனா ஐஎஃபிஜி இருந்தா கூட இங்க பாடி க்ளோஸ் வச்சுன்னு எடுக்கலாம். அதுவும் கிடையாது. ஜஸ்ட் லிவ் இட், அவ்வளோதான். ஓகே, இந்த வீக்ல கோல்டு, யூரோ, ஜிபிபி எல்லாத்தையும் பார்த்ததுல டே டு 1 ஹவர்ல எதுவுமே கிடையாது எனக்கு. ஜஸ்ட் 4 hours to 15 என்ட்ரிஸ் இருந்தது. அதுவும் பக்காவா யூரோல ஒரே ஒரு என்ட்ரி இருந்தது. இதை தவிர்த்து நீங்க போய் பார்க்க போறது என்ன, அதிகபட்சம் ஏவிடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி. இதுல வந்து நான் ரொம்ப பெரிய ஃபோக்கஸ் வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லைன்னா, எனக்கு என்னுடைய கோல்டு, யூரோ, ஜிபிபியில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இப்போ மாஸ்டர் பண்ணணும். ஓகே, நான் 1 day to 1 hour சொல்லலை. அது வந்து நான் கன்ஃபார்மாக பார்ப்பேன். நான் சொல்றது 4 hour to 15. ஒரே நேரத்தில் எல்லா அசட் கிளாஸ்லையும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது கைஸ். தென் இவனுக்கு வந்து டோட்டல் கன்சல்டேஷன்ல இருந்தாலும் சுத்தமாக புரியலை. பாருங்க, வெனஸ்டே தான் ஒரே ஒரு அடி. அப்படியே நீங்கள் ஏவிடி யோசிச்சு வாங்க, பெரிய ரியாக்ஷன் காணும். ஏன்னா இங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டைவர்ஜன்ஸ் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. அதனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. சரிங்களா, நான் இங்க ட்ரேடும் பெருசா எடுக்கல. ஃபுல்லா கன்சல்டேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு பெருசா ட்ரேட் எடுக்கல. இங்க ஈவன் ஐஆர்எல்ல தான் இருக்கு. சரி, நான் இப்போ இதையும் புரிய வைக்கிறேன். இந்த சிஆர்டி நான் மார்க் பண்ணேன். தென் 18 Feb. பட் அங்க பாருங்க, மார்க்கெட்ல கரெக்டா ஃபேர் வேல்யூ கேப், ஏஎம்டி எல்லாமே வச்சாச்சு. இதே சேம் டே தான் டிஎக்ஸோட கன்ஃபியூஷன்ஸ் வந்து எனக்கு இருந்தது. இதே நாளில் தான், டியூஸ்டே தான் டிஎக்ஸோ கன்ஃபியூஷன்ஸும் இருந்தது. நம்ம போகலாமா வேணாமான்னு பாருங்க. டியூஸ்டே மார்க்கெட் கரெக்டா அந்த மாடல் நம்பர் 1 நோக்கி வச்சுட்டு வெனஸ்டேஸ் வந்து பை ஆகுமா செல் ஆகுமா கன்ஃபியூஷன் இருந்தது. அதே தான் எனக்கு ஏஓடி யூஎஸ்டிலையும் போயிட்டு இருந்தது. ஸோ நான் இன்னைக்கு பெருசாக அதை கண்டுக்கல. இதே நேரத்தில் அந்த வெனஸ்டே எல்லாம் பார்த்துட்டு செல் ஆகிட்டு இருந்தது. என்எஸ்டி யூஎஸ்டி வெனஸ்டேலாம் அடிச்சு கீழே இறக்கிட்டான். ஒண்ணுமே இல்லை வெனஸ்டே. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அதை பாருங்க, வெனஸ்டே அந்த ஏஷியன் ஸ்டார்டிங் ஆனவொடனே ஃபுல்லாக கீழே இறங்கிருச்சு. டியூஸ்டேவோட 10 AM எடுத்தாச்சு. ஏஓடி யூஎஸ்டியில் பார்த்தா 10 AM அப்படியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷனா, சரியா மார்க்கெட் புரியலையா, விட்டுட்டேன். ஓகே, அதாவது அந்த 1 day to ஸ்விங்ஸ்ல சொல்றேன். இப்போ பாத்தீங்களா, எனக்கு இந்த வீக் ஃபுல்லா ஸ்விங் ட்ரேட் கிடைக்கல. இதுதான் சொல்லுவேன், இந்த மாதிரி வீக்ஸ் ஒன்று வரும். நாம தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரியும் நாள் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, தென் இதுல வந்து 4 hour to 15 minute எந்த ஸ்பெசிபிக் டைம் பார்க்கணும்னு தெரியல. 159 கோல்டு அண்ட் யூரோ ஜிபிபி பார்த்தேன். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப எக்ஸாக்டா தெரியல. ஜஸ்ட் ஆனா பார்க்கலாம் இருங்க. இப்போ இந்த தேர்ஸ்டே மார்க்கெட் வந்து ஃபுல்லா இந்த 9 o'clock விட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெருசாக போய் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஐ மீன் நெக்ஸ்ட் செஷன்ல. தென் இந்த செல்ஸே வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு முன்கூட்டி ஐடியா எல்லாம் நம்மளுக்கு பிடிக்க முடியாது. இந்த இடத்துல நான் என்ன கணக்கு பார்க்கலாம்னு சொல்லுவேன்னா, மார்னிங் ஏஷியன் பாருங்க, அடுத்தது நியூயார்க் பாருங்க. இன்னும் எனக்கு எக்ஸாக்ட்லி எந்த டைம் ஃப்ரேம் எந்த டைம் பார்க்கணும்னு தெரியல. பார்த்தா வேணா சொல்றேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஸ்வீப்ஸை மட்டும் சொல்றேன். இது எதுக்கு ப்ரோ சொல்றீங்கன்னா, அவனுக்கு இதான் வந்து மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் தான் அவனுடைய ட்ரெண்டிங் கில்ஸ் ஒன்று வச்சுக்கலாமே. சரி, இதான் மாடல் நம்பர் 1. பட் அதை வந்து பாடி க்ளோஸ் வைக்கணும்ல, அதை தாண்டி இங்கே தான் வச்சு அதுக்கப்புறம் தொட்டுட்டு போகுது. இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இங்கே இருக்கும்போது நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்? சாரி, 1 hour லாஸ்ட் 15ல மாடல் நம்பர் 1 தோ இருக்கு. ஓகே, பாடி க்ளோஸ் வச்சுட்டு இங்கே தொட்டுட்டு போகுது. எனக்கு தேவை என்ன தெரியுமா? ட்ரம்ப் டேரிஃப் வெள்ளிக்கிழமை நான் எப்படி எடுப்பேன்? இதெல்லாத்தையும் எடுக்கணும் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. பட் இது நல்ல ட்ரேட், நல்ல ட்ரேட். எதுக்காக இதை நான் சொன்னேன்னா, இங்கே வந்து பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு. ஓகே, நீங்க வேணும்னா எஸ்எம்டி எடுத்துட்டு போய் பாருங்க. எனக்கு வந்து ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டில என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கலன்னு வச்சுக்கலாமே. இந்த டைம் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், 4 hour லோஸ் எனக்கு கம்பேர் பண்ணணும். இது எப்போ 1921 ஏயுடி யூஎஸ்டி 1921. ஓகே, ரெண்டுமே ஒரே லோ தான். ரெண்டுமே 1921 தான். அப்போ 15 மீட்டர் தான் என்ன இருக்கான்னு பார்க்கணும். பெரிய அளவில் எனக்கு எதுவும் கிளாரிட்டி கிடைக்கல இந்த வீக், சுத்தமாக புரியலை. ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி தான் ரெண்டு பேருக்கும் நல்லா லிக்விடிட்டி இருக்குன்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. எஸ்எம்டியும் எதுவும் இல்லை, நோ எஸ்எம்டி.
ஓகே, ஜஸ்ட் இந்த மாடல் நம்பர் 1 நீங்கள் வேணால் அப்ளை பண்ணியிருக்கலாம். அரௌண்ட் அங்கேயே தொட்டுருச்சா? ஆமாம், 23:15 தொட்டாச்சு. பட் டிபி போனது எப்போ கைஸ்? 10 AM தானே போச்சு. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது உள்ளார உங்களுக்கு மிஞ்சி போனால் 1 hour அப்படியே இருக்கான்னு பார்க்கணும். இது வரையும் நான் எஸ்எல் வைப்பேன். 109னா அதான் 100 போயிருக்கணும். போயிருக்கு ஒரு வாட்டி, 2 வாட்டி. அரௌண்ட் உங்களுக்கு இருந்திருக்கு ஓரளவுக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஒரு 1 hour க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம் டைரக்ட் முன்னாடி. ஓகே, இங்கே டேப்பே ஆகலை. சரி, அப்போ இந்த வீக் நான் தான் என்ட்ரி எடுத்தேன். ஒரே ஒரு இவரு வெஸ்ட் என்ட்ரி 4 hours 15 minutes கன்வெர்ட் ஆனது. அதுவும் ஒரு ஃப்ளூக்குள்ள எடுத்தது தான். ரொம்ப அப்படி இப்படின்னு யோசிக்கல. எஸ்எம்டி இருந்தது. நார்மலாக பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் ஆச்சு. லிக்விடிட்டி நல்லா இருந்தது. ஸோ எடுத்தாச்சு, அவ்வளோதான். வேற எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. கோல்டு நான் உங்களுக்கு சொன்னது வந்து நானும் எடுக்கல. இயர்லி என்ட்ரி, ரொம்ப இயர்லியர் என்ட்ரி பிடிக்க முடியல. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். இந்த வீக் பெருசா ரொம்ப கிளாரிட்டியா எந்த விதமான ஸ்விங் ட்ரேட்ஸுமே நடக்காத வீக் தான். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம் என்ன ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடைக்குதான்னு. இந்த மாதிரி தான் ட்ரேடிங் இருக்கும். எப்பவுமே ட்ரேடிங் ரொம்ப சாஃப்டா இருக்கும். என்னத்துக்கு போனாலும் நமக்கு என்ட்ரி கிடைச்சிரும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க, அது நிஜமே கிடையாது. ஓகே, மந்த்லி இப்போ உங்ககிட்ட கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்பலாம் வேணாம், ஒரு 200Kவோ 300Kவோ அதாவது இருக்கணும் கைஸ். அப்போதான் நல்ல செஷன் ஆக முடியும் நீங்கள். ஏன்னா ஒன்று ட்ராடவுனில் போயிடுச்சுன்னா ஒன்று பிரேக் ஈவனில் இருக்கும், இல்லை ஒன்று ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் அதை பே அவுட்ஸ் மேக் பண்ண முடியும். ட்ராடவுனில் போனால் ஒரே ஒரு 100Kவே உட்காந்து வச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு 200K இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 100Kக்கு 2% ஆர் 3% மேலே எய்ம் பண்ணாதீங்க. 14 days ஒன்ஸ் பே அவுட்டுக்கு சொல்கிறேன். ஈவன் 2%, 2 ட்ரேட் 0.5 ரிஸ்க் வச்சு 2 hourனா 2% 2 ட்ரேடுக்கு வந்துடுது. 4% 2 பே அவுட்டுக்கு, ஏன்னா $4,000. 200K இருந்தால் $8,000. இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் லைஃப் ஸ்டைல் ஆஃப் லிவிங்க்கு தாராளமாக எந்த சிட்டியில் இருந்தாலும் $4,000 இல்லை $8,000 ரொம்ப 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 போதுமானது. ட்ரேடர்ஸ்னாலே நாங்கள் வந்து லேம்பர்கோனிஸில் தான் சுற்றுவோம், ப்ரைவேட் ஜெட்டில் தான் பரப்போம்லாம் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ட்ரேடிங்கில் இன்னும் டாப் 0.1%. அதுவும் அது பாதி லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் பார்க்கறது போய் எவனா ஸ்பான்சர் பண்ணி உங்களை லூட் பண்ணுறதுக்காக பண்ணுற லைஃப் ஸ்டைல்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. ரியல் ட்ரேடர்ஸ், வெல்தி பீப்புள்ஸ் ஓன்ட் ஷோ ஆஃப் ஒயிட்டாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரேடிங்கில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் பேசிக்காக ஒரு ஜாப் போகிறேன், அதில் நான் ஸ்கில் அப் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும், எவ்வளோ கோர்சஸ் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், என்ன பண்ணாலும் சரி யூ ஹாவ் டு ஒர்க் அண்டர் சம் பர்சன். அந்த ஐராக்கல் லெவல் நீங்கள் ஏறினாலுமே நீங்கள் ஒன்றும் கம்பெனி ஓனர் ஆகிட முடியாது. சரியா? ஸோ ட்ரேடிங்னா அப்படி இல்லை. நீங்கள் அதே ஹார்ட் ஒர்க், அதே ஸ்கில் அப்போ இங்கே போடுறீங்க, ஒரு நல்ல இன்கமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் ஸ்கில்லு, உங்கள் பேஷன்ஸ், உங்கள் டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு போனஸ் நீங்களே கொடுப்பீங்க. தீபாவளி பொங்கலுக்கு தான் வரணும் அவசியம் இல்லை. ஓகே, பே அவுட்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட போகுது. ஸோ அதான் ட்ரேடிங். அதுக்கு நான் இதை ஃபுல் டைம் எடுக்க சொல்லணும்னு கேட்டால் இல்லை. எப்போ ப்ரோ ஃபுல் டைம் எடுக்கலாம்? யூ ஹவ் டு பே யுவர் பில்ஸ். ஃபஸ்ட்டு கிரெடிட்டே இருக்கக்கூடாது, நோ கிரெடிட்ஸ் நிறைய வரணும். தென் இன்சூரன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தது உங்களுக்கு தேவையான கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. இந்த வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கோல்டு சேர்க்கணும், அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு ஜாப்ல இருக்கும்போதே பண்ணணும். இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ, அப்போ நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்கன்னா உங்கள் சேலரியில், அப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் மந்த்லி இன்கம் எவ்வளோ, அதோட ஒரு 3 times நீங்கள் எடுங்க. அதை ஒரு 2 years அது ஸ்டாண்டர்டாக எடுங்க. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிக்க 3 to 4 years நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, கம்பல்சரி நடக்கும். அந்த அளவு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லவே வேணாம், 3 to 4 years நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும், கன்சிஸ்டன்ட் பே அவுட் இருந்திருந்தால். ஸோ அப்போ நீங்கள் குவிட் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 6 மாதம் 3 மாதம் பே அவுட் போடுறேன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அது. ஏன்னா எவன் எப்போ ட்ரம்ப் மாதிரி வருவான், மார்க்கெட் என்ன ஆகுன்றது எவனுக்கும் தெரியாது. சரியா? அதனால் தயவு செஞ்சு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. சரி, அப்போ கூட நான் குவிட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ட்ரேட் வந்துட்டா ப்ரோ, தாராளமாக வாங்க. அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங் வரதுக்கு முன்னாடி சம்பாரிச்சிருப்பீங்கல்ல, அதுலேருந்து எதனா ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸ் ஒன்று வைக்க பாருங்க. ஒரு சர்வீஸ் பேஸ்டோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்டோ, அதை வந்து அனலைஸ் பண்ணி அதன் பின்னாடி கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணி ட்ரேடிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது எதனா ஒன்று ஓகே உங்களுடைய ஜாப் இன்கம் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்காவது ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் அதில் பாதியில் அதுவாது ட்ரேடிங்கில் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸ் எதனா ஒன்று வச்சுட்டு வரப்பாருங்க. அது கடன் வாங்கி போடாதீங்க தயவு செஞ்சு. நோ கிரெடிட் சினாரியோ இருந்தால் தான் நீங்கள் ட்ரேடில் நல்லா இருக்க முடியுமே. ஓகே, இதை ஃபாலோ பண்ணாங்க, ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாம். மினிமம் எடுத்துரும், மேபி ஆஃப் டிக்கெட் டு ஃபுல் டிக்கெட் கூட ஆகலாம், தப்பு இல்லை. எப்படினாலும் நீங்கள் வேலைக்கு போனால் இன்னும் 35 வருஷம் வேலை செய்வீங்க, இல்லை 25 வயசில் இருக்கவங்க.
அதுக்கு நீங்கள் ஒரு 5-10 வருஷம் கஷ்டப்படுற தப்பே இல்லை. அதான் ஸ்கில்லு. அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. வில் சி நெக்ஸ்ட் வீக். ஏன்னா ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேட்ஸ் கிடைக்குதா இல்லைன்னு பார்ப்போம். இல்லைனா நோ ப்ராப்ளம் 4 out of 15 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.